விவசாயிகளின் கோரிக்கைகளை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போராடி வரும் விவசாயிகளின் நிலைமையை ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சரிடமிருந்து இதுவரை பதில் இல்லை என்றும் திமுக தலைவர் விமர்சித்தார். விவசாயிகள் தொடர்ந்து தண்ணி திறக்கல அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கடன் தள்ளுபடி முழுமையா இல்லைன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆட்சியாளர் தான் கவனிக்கணும். அதை பற்றி உதயநிதி பேசியிருக்காரு, சட்டமன்றத்தில் பற்றி பேசியிருக்காரு. ஆனால் அதுக்கு முறையான பதில் கிடையாது. விவசாயிகளின் கோரிக்கைகளை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போராடி வரும் விவசாயிகளின் நிலைமையை ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சரிடமிருந்து இதுவரை பதில் இல்லை என்றும் திமுக தலைவர் விமர்சித்தார். விவசாயிகள் தொடர்ந்து தண்ணி திறக்கல அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கடன் தள்ளுபடி முழுமையா இல்லைன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆட்சியாளர் தான் கவனிக்கணும். அதை பற்றி உதயநிதி பேசியிருக்காரு, சட்டமன்றத்தில் பற்றி பேசியிருக்காரு. ஆனால் அதுக்கு முறையான பதில் கிடையாது. விவசாயிகளின் கோரிக்கைகளை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போராடி வரும் விவசாயிகளின் நிலைமையை ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சரிடமிருந்து இதுவரை பதில் இல்லை என்றும் திமுக தலைவர் விமர்சித்தார். விவசாயிகள் தொடர்ந்து தண்ணி திறக்கல அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கடன் தள்ளுபடி முழுமையா இல்லைன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆட்சியாளர் தான் கவனிக்கணும். அதை பற்றி உதயநிதி பேசியிருக்காரு, சட்டமன்றத்தில் பற்றி பேசியிருக்காரு. ஆனால் அதுக்கு முறையான பதில் கிடையாது.